சேஃபா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ராத்திரி நேரத்தில் 2 பேரும் தனியா போயிடுவாங்களா? இந்நேரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே. சரி, எதுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆஃபா? மகிழினி வரும்போது கையில போன் வச்சிருந்தாலே, அதுக்குள்ள எப்படி சுவிட்ச் ஆஃப்னு வருது? ஒருவேளை சார்ஜ் போயிருக்குமோ? பர்த்டேவுக்கு என்னால் வீட்டை விட்டு போக முடியலனாலும் மகிழினி வீட்டுக்கே வந்து அவ ஆசைப்பட்ட மாதிரி என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டா. அவ எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டா. இன்னைக்கு அவ ரொம்ப சந்தோஷமா தூங்குவா. அவளை என்னைக்கும் இதே சந்தோஷத்தோட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நாளைக்கு நடக்க போறத நினைச்சா பயமா இருக்கே. நாளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனோட சேர்த்து உங்க 2 பேருக்கும் மோதிரம் மாத்தி நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். மகிழ், சாரி மகிழ். காலையில நானும் ஸ்வேதாவும் மோதிரம் மாத்திக்கணும்னு அம்மா சொல்றாங்க. அவங்க பேச்ச தட்ட முடியாத மாதிரி ஸ்வேதாவோட டிராப்ல வசமா மாட்டிட்டு இருக்க மகள். இது எதுவுமே தெரியாம நான் தான் உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்கியே. அந்த நம்பிக்கையை நான் எப்படி காப்பாத்த போறேன்? நான் எப்படி இதுல இருந்து வெளியே வரப்போறேன்னே தெரியல மகள். எழுந்துரு. மீனாட்சி மேடம் எழுந்திரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. வா, நம்ம சீக்கிரம் போயிடலாம். வா, அவங்க வரதுக்குள்ள போயிடலாம். பாத்தீங்களா அண்ணி, எனக்கு கோலமே போட தெரியாதுன்னு சொன்னீங்க. பாத்தீங்களா, கோலத்திலேயே பர்த்டே விஷஸ் கன்வே பண்ணிட்டேன். ஹாப்பி பர்த்டே ஆதித்யான்னு போட்டாச்சு. உண்மையிலேயே ரொம்ப நல்ல அழகா கோலம் போட்டிருக்க நந்திதா. நானா இருந்தா இந்த 8 புள்ளி 14 புள்ளி கோலம் தான் போட்டிருப்பேன்.
ஆனா நீ வித்தியாசமா எழுத்துலயே கோலம் போட்டு உங்க அண்ணனுக்கு பர்த்டே விஷயம் சொல்லிட்ட. அசதிட்ட போ. படிக்கிற பிள்ளையாச்சே, அந்த விவரம் இருக்கதா செய்யும். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன மதி, இவங்க எப்ப கோலம் போட்டு முடிக்கிறது, நாம எப்ப வெளியே போறது? அதான் எனக்கும் புரியல மகள். இப்படி எல்லாம் மாட்டி போன்னு நான் நினைக்கவே இல்ல. நீயாவது பாட்டி கிட்ட சொல்லிட்டு சமாளிச்சுக்கலாம். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? 1 hourல திரும்பி வருவேன்னு விக்கி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா இப்ப பாரு 6 மணி ஆயிடுச்சு. நான் வீட்ல இல்லங்கிற விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எனக்கு சரி சரி போட்டு பொறுமையா இரு. மாட்டணும். இந்த பிரிட்டி கேர்ள்ஸ் இங்க என்ன பண்றாங்க? இதோ வரேன். எப்படி போவோம்? நீங்க எப்ப வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எதுக்கு இங்க நிக்கிறீங்க? ஐயோ, சத்தம் போடாம கொஞ்சம் மெதுவா பேசுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஏன் சத்தம் போடாம பேசணும்? ஓ, ஆதி உங்களை இன்வைட் பண்ணானா? இல்ல இல்ல, யாருக்கும் தெரியாம நைட்டே உள்ள வந்துட்டோம். 12 மணிக்கு ஆதி கூட சேர்ந்து கேக் வெட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளியே போக முடியாம மாட்டிக்கிட்டோம். ஓ, அப்ப ராத்திரி ஃபுல்லா ஆதி ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, நாங்க இங்க மாட்டிக்கிட்டது ஆதிக்கே தெரியாது. நாங்க போனது ஆதி நினைச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப வெளியே போயிடலான்னு வந்தா வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அதான் எப்படி போறதுன்னு தெரியாம நிக்கிறோம். வாசல்லாம் கோலம் போட்டு தான் செய்வாங்க, தாண்டி தான் போகணும். ஐயோ, சரி 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 சரி, உங்க கதையை கேட்டு இந்த கல் மனசு ரொம்ப கரைஞ்சிச்சு.